டிவிக்கே அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் சொல்றாங்க எட்ஜ் அப்படின்னு 98 to 120 வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து திமுக கொடுக்குறாங்க 110 வரைக்கும் வந்து திமுக வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் மேட்ரிக்ஸ்ன்ற இது வந்து எடுத்தவங்க வந்து 120 to 132 டிஎம்கே, ஏடிஎம்கே 87 to 110, டிவிக்கே 10 to 12 கொடுக்குறாங்க. இந்த அதர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன கான்செப்ட்ல கொடுக்குறாங்கன்னே புரியல. அண்ணன் அதர்ஸா? அண்ணனும் கொடுக்குறாங்க, அதர்ஸ்னு போடுறீங்க. அண்ணன் இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு, கேமரா இருக்கு. இல்லங்க, இது எதுக்குமே வராதுன்றது உலகத்துக்கே தெரியும். அண்ணனுக்குமா? எவனுக்கு? அண்ணன் அது தம்பி அது. எவனுக்கு கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க வழக்கம் போல இப்ப புதுசா வந்து டிவிக்கு எவ்வளவு உள்ள போட்டாங்க. புது கட்சி பெரிய கட்சி ஆயி அண்ணன் அதர்ஸ்ல தள்ளிட்டாங்க. அண்ணன் எப்பவுமே அதர்ஸ்ல தாங்க வச்சிருந்தாங்க. இப்போ அதர்ஸ்ல வந்து தூக்கி போட்டாங்க. அதனால வந்து தம்பிகள் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்பறம் நீங்க அதர்ஸ்ல போடலாம்னு. ஒரு தடவை ஜெயிங்கடா, அப்பதான் அதர்ஸ்ல இருந்து நம்ம வந்து 3rd செகண்ட் குள்ளே வர முடியும். என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. யூடியூபர் வேற ட்வீட் போட்டுருக்காரு. நாம் தமிழரோட வாக்கு வங்கி எவனாலையுமே சரிக்க முடியாது அப்படின்னு. அசிங்கமா பேசிடுவேன் ஏதாவது. வாக்கு வங்கி அதாவது நாங்க ஜெயிக்க மாட்டோம்ன்றது எவ்வளவு தெளிவா பயன்படுத்துறோம். நான் தான் சொன்னேன்ல, மே 4ஆம் தேதி வேட்டை உறுதி. வேட்டை செய்பவர் சாட்டை துரைமுருகன், வேட்டையாடப்படுவது நாம் தமிழர் கட்சி. அது இப்பவே தெரியுதா?